திருமிகு கோகுலேந்திரா, இதில் அக்கறையோடு அணுகுங்கள் அப்படிங்கிற கருத்தை முதலமைச்சர் முன்வைக்கிறாரு, திரு பரந்தாமன் முன்வைக்கிறாரு. நாங்கள் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவில்லை, திமுகவை சார்ந்தவராகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற உறுதிமொழியை சட்டமன்றத்தில் கொடுக்குறாரு முதலமைச்சர். இப்போ அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதிமுகவுக்கு? இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய பதில்? அதாவது அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் மீது வழக்கறிஞர், எனக்கு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் உயர் நீதிமன்றத்தில் சொன்ன எல்லாமே இது பண்ணி அவர் மிக விளக்கமாக முதலமைச்சரை நிறைய உயர்த்தி சொன்னது அவருடைய கடமையை அவர் செஞ்சுருக்கார். இந்த இடத்துல நானுமே சின்ன சின்ன அவங்களும் புரிஞ்சிக்கக்கூடிய, அவங்க கவனம் செலுத்தக்கூடியது, அந்த முதல்ல இந்த குற்றவாளி என்று இன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் அவர் மீது இப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது அங்கே புகார் அளிக்கப்படுது. காலேஜிலேயே உள்ளேயே ஹையர் அத்தாரிட்டிகிட்ட கொடுத்து சரிவர நடக்கலை. அந்த பெண்ணே தானாக காவல் நிலையத்தில் கோட்டூர்புரத்தில் போய் கொடுக்கும் பொழுது ரிசீவ் பண்ணி ஞானசேகரனை கூப்பிட்டு விசாரித்து, இது எவ்வளோப்பட்ட ஒரு 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 பெண் பாதிக்கப்பட்ட வழக்கு, ஒரு மாணவி உயர்கல்வி படிக்க கன்னியாகுமரியிலேருந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை அவங்க பறித்து அவங்கள எவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவில் அந்த ஞானசேகரன் நடந்துக்கிட்டாருங்கிறத மீறி முதல் நாள் இரவு அவரை ஃப்ரீயாக விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வரும் பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரை இவங்க காவல் நிலையத்தில் வைக்கல, அவரை ஃப்ரீ ஹேண்டாக உள்ளே விட்டுறாங்க. ஃப்ரீ ஹேண்டாக உள்ளே விட்டுட்டு அடுத்த நாள் பெரிய மாணவிகள் மாணவர்கள் இது பண்ணி ஒரு போராட்டம்னு வரும்பொழுது தான் பிடிச்சி கைது செய்ய போகிற மாதிரி போட்டு கையை உடைச்சேன் காலை உடைச்சேன்னு ஒரு விஷயத்தை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் சிண்டிகேட் மெம்பராக இருக்கார். அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் கேமரா, கம்ப்ளீட் செக்யூரிட்டிஸ், சிண்டிகேட் மெம்பராக வேற இருக்கார். ஒரு 9 கேட் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில், 7 கேட்டு எல்லாம் ஓப்பன், எல்லாரும் போக வரக்கூடியதில் இந்த ஞானசேகரன் கரெக்டாக த ஃபஸ்ட் டே அவர் அங்கே போன மாதிரியான சம்பவம் இல்லை. ஹீ இஸ் அ ஹேபிச்சுவல் அஃபெண்டர், த்ரெட்டனிங், எல்லாத்தையுமே த்ரெட்டன் பண்ணுறது, ஏற்கனவே கேஸ் இருக்குது, பல்வேறு வழக்குகள்லாம் இருக்குது. அதில் 6 வழக்கு விசாரிக்கப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த ஒரு நபர் ஞானசேகரன். அவருக்கு இப்போ இன்னைக்கு தான் முதலமைச்சர் ஏதோ இறங்கி மனமும் இன்னைக்கு அவர் திமுக அனுதாபிங்கிறத ஒத்துக்கிறார். ஆனால் சட்டத்துறை அமைச்சர் ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுக இல்லை. நாங்க கேட்கறது நீங்க திமுகவா இருங்க, திமுகவா இல்லைங்கிறது அடுத்த விஷயம். பாதிக்கப்பட்ட பெண்ணு நாங்க கேட்கறதே ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கிரிக்கெட்ல காட்டுற ஆர்வத்தையும், தான் தொகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கி கொடுக்குற ஆர்வத்தையும், கார் ரேஸ் நடத்துகிற ஆர்வத்தையும், பாதிக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் அமைதியா இருங்க. இந்த அரசு யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கும், நீங்க யாரும் அச்சப்பட வேண்டாம் அப்படிங்கிற எந்த வார்த்தைகளும் வரல. முதலமைச்சர்கிட்ட இருந்து எந்த வார்த்தைகளும் வரல. சட்டத்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் இந்த மாதிரி ஏன் போய் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டாங்க? அப்போத்தான் இப்படி நடக்குதுன்னா, அந்த பொண்ணு ஓரத்தில் போய் தனக்கு பிடித்த ஒரு மாணவனோடு பேசிக்கிட்டு இருக்கிறதுலையும் இவன் அண்ணன் திமுக இல்லை இந்த கோஷத்தையா நாங்கள் எதிர்பார்த்தோம்? அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குன்ற வார்த்தை வராததுனால அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் அடுத்த நாள் செய்யும் பொழுது எங்களை கோஷம் போட விடுங்க. பஸ்ல இருந்து நாங்க இறங்கின உடனேயே எங்கள் சார்பாக வரக்கூடிய கட்சிக்காரங்களை எல்லாம் நீங்க பிடிச்சு தள்ளி விட்டு அந்த மாதிரி பண்ணும்போதே குற்றவாளி கைது செய்யப்பட்டாச்சு, வழக்கு விசாரணையில் இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இல்ல இப்ப நாங்க கேக்குறது மிக உயர் நீதிமன்றத்தில் பேசினதெல்லாம் அவர் சொல்றாரு. அண்ணா திமுகவின் பெண் வழக்கறிஞர் ஒரு she has given the representation before the இவங்க ஜுடிஷியரி, அவங்க கூப்பிட்டு இதை விசாரிச்சு உடனடியாக எடுத்துதான் இன்னைக்கு 3 பெண் போலீஸ்ல அவங்க உள்ள உயர் அதிகாரிகளை போட்டிருக்காங்க. அவங்க தானா உடனே போடல, வித் தி கைடன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்படிங்கிறதுல கமிஷனர் லீக் அவுட் பண்றாரு. எங்களுக்கு இதன் மூலமா கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொல்றாரு. சட்டத்துறை அமைச்சர் வேற மாதிரி சொல்றாரு.
அப்போ போராட்டம் வெடிக்குமா வெடிக்காதா? அரசு மீது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆயிருங்க. எஃப்ஐஆர் எப்படி லீக் அவுட் ஆச்சு? ஏன் லீக் அவுட் ஆச்சு? என்ன அச்சுறுத்துறீங்களா? அந்த விளக்கங்கள் தானே கொடுத்திருக்காரு. என்ன விளக்கங்கள் கொடுத்த? இன்னைக்கு தான் அபிமானி அவர் வந்து ஆதரவாளர்னு கொடுத்திருக்காரு. ஒரு அமைச்சரோட ஒரு அமைச்சர் அவர் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடலாம். ஒரு அமைச்சர் அவர் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடலாம். வாக்கிங் போகும்போது இவர் கூடவே போகலாம். அமைச்சரோட வாக்கிங் அண்ணா யூனிவர்சிட்டியில போனா அவன் வந்து எப்படி மத்தவங்க செக்யூரிட்டி இவரை தடை பண்ணுவாங்க? ஒரு இடத்துல மறைவான இடத்துல ஒரு பெண்ணு இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்கிறதுனா ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இது மாதிரி பண்ணுனது 14 வழக்குகள் இருந்திருக்கு. இன்னைக்கு நான் பார்த்தேன், சட்டத்துறை அமைச்சர் வந்து மிக ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி சொல்றாரு. திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொன்ன கணக்கா திமுக ஆட்சி வந்த பின்னாடி அவர் மேல வழக்கே இல்லைன்னு நீங்க எப்படி போடுவீங்க? குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுத்து ரவுடிசத்துக்கு ஆதரவு கொடுக்கிற நீங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் வரை அவர் மீது 20 வழக்குகள் 21 வழக்குகள் விசாரணைக்கு 6 வழக்குகள் வந்தது. குற்றவாளின்னு சில இதுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. 3 மனைவி கட்டி கோட்டையே மறைச்சு மத்திய கைலாஷ் பக்கம் பிரியாணி கடை நடத்தி இவர் கடை வந்து போக வர வாகனங்களுக்கு வந்து இடையூறா இருக்குன்னு சொல்றவர் மேல புகார் கொடுத்தவர் மேலேயே இவர் அட்டாக் பண்றது. இது மாதிரியான ரவுடிசத்துக்கு துணை போகக்கூடிய இந்த ஆட்சிங்கிறனால தான் மக்களுக்கு அச்சம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளை நாங்க வந்து அம்மா ஆட்சியில கொண்டு வராத கல்லூரிகளா திட்டங்கள் நம்ம பேசுவோம். இல்ல சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இன்னைக்கு முதலமைச்சர் இந்த சம்பவத்துல யாரும் அச்சப்பட வேண்டாம். இரும்பு கரம் கொண்ட திமுக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு தானே சொல்றாரு. நீங்க இப்ப திமுகவோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களுக்கான கேள்வி வைக்கும் போது அவங்க மறு கேள்வி வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வட்ட செயலாளர் நீக்கப்பட்டிருக்கு, கட்சியில இருந்து நீக்குறீங்க. அவரும் புகைப்படங்கள் எல்லாரோடையும் எடுத்துக்கிறாரு. அதனால தலைவர்களோட இருக்கிறதுனாலே அதை நம்ம தொடர்படுத்த முடியாது இல்லையா? அதை எப்படி எடுத்துட்டு வரீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய கேம்பஸ்க்குள்ள இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கக்கூடிய கேமராஸ் வந்து இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் ஆகி இருக்கக்கூடிய இடங்கள்ல இப்படி ஒரு சம்பவம் மிரட்டல். அவருக்கு உடனே போன் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இவருக்கு போன் வந்தது யார் அந்த சார்னு வந்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த புகார் யார் அந்த சாரை நீங்கள் காப்பாற்ற முயற்சிக்கின்றீர்கள். யாரையோ வெளியில எடுத்துட்டு வரீங்களா? இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறத ரிவீல் பண்ண முடியுமா? இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி இருக்கு, அவங்க விசாரிக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்றாரு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா கொண்டு போய் கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்குவாங்க, போலீஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறார் திரு சமத். இவ்வளவு கேள்விகளை வைக்கிறாங்க. ஒரு தொடக்கத்திலிருந்து இந்த சந்தேகங்கள் அல்லது எங்களுக்கு கவலைகள் இருந்துச்சு. அப்ப யார் அதே நேரத்தில் அரசு என்னென்ன செஞ்சிருக்குன்றத வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ பொள்ளாச்சி வழக்கு பத்தி இன்னைக்கு சிஎம் பேசும்போது இந்த வழக்கில் 24 மணி நேரத்தில் அக்யூஸ்ட் கைது செய்யப்படுறாரு. ஆனா பொள்ளாச்சி வழக்கு 12 நாட்கள் ஆச்சு அந்த கைது செய்யப்படுவது. எஃப்ஐஆர் போடுறதுக்கு 12 நாட்கள் ஆச்சு. இது மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்க இல்ல. இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தபோது அவர் இன்னைக்கு முதலமைச்சரினுடைய உரையில பதில் மிக தெளிவாக அதை சொல்றாரு.